நமசிவாய. உங்கள் வீட்டை பணவசியமாக மாற்ற இதை தினசரி நீரில் போட்டு வையுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 வருடங்கள் 3.5 வருடங்களுக்கு முன்னால் ஒரு பதிவு கொடுத்துருந்தேன். அது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். அந்த பதிவு முடிஞ்சால் போய் பாருங்கள், 5 நிமிஷம் தான் அது. அது இன்று வரையும் பலரும் செய்து வந்து கொண்டிருக்கிறார்கள். அதன் மூலமாக பண வரத்து அப்படிங்கிறது நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்கு, நல்ல ஃபாஸ்ட்டாக மணி ஃப்ளோ இருக்குது அப்படின்ற மாதிரியான விஷயமாக பலரும் இது வரைக்கும் கமெண்ட் வந்து ரெகுலராகவே வந்துகிட்டு இருக்கு. நீங்கள் அதை போய் பார்த்தீங்கன்னாலும் தெரியும். அதே போல் தான் இந்த மாதிரி இப்போ நம்ம வந்து பார்க்க போகிற ஒரு விஷயம் ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம், அதே போல் ரொம்ப எஃபெக்டிவான ஒரு விஷயமாக ஆல்ரெடி அதை யாராவது செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தையும் சேர்த்து செய்யலாம். இந்த ஒரு பொருளை பொறுத்த வரைக்கும் அனைவர் வீட்டிலுமே இருக்கக்கூடியதான். பட் என்னென்னா இதில் வந்து 2 விதமான கருத்துக்கள் இருக்கும். ஒரு சில பேர் வந்து இது வந்து இந்த ஸ்ரார்த்த காரியத்துக்கு மட்டுமே யூஸ் பண்ணக்கூடியது அப்படின்ற மாதிரியான விஷயமாக நினச்சிட்டு இருக்காங்க. அதாவது அது பார்த்தோம்னா முன்னோர்கள் சம்பந்தமான விஷயங்களுக்கு மட்டும் திதி கொடுக்கறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுறது. அதாவது எள்ளு, இந்த எள்ளுங்கிறது கருப்பு எள்ளு கிடையாது, வெள்ளை எல்லை பற்றி தான் இப்பொழுது பார்க்க போகிறோம். இந்த வெள்ளை எள்ளுங்கிறது வந்து பார்த்தோம்னா ஈவன் வந்து ஆயுர்வேதிக்கில் கூட வந்து கிருஷ்ணதிலா அப்படின்னு சொல்லுவாங்க. எள்ளு கருப்பு எள்ளை வந்து கிருஷ்ணதிலா அப்படின்னு சொல்லுவாங்க. பல்வேறு விதங்களுக்கு யூஸ் பண்ணுற விஷயம். ஏதோ ஒரு தவறான ஒரு பரப்புரையால் இதை வந்து நிறைய பேர் வந்து இந்த எள்ளுங்கிறது வந்து வீட்டில் வந்து இந்த விஷயத்துக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க, தர்பை வந்து இந்த விஷயத்துக்கு தான் யூஸ் பண்ணுவாங்கங்கிற மாதிரியான ஒரு விஷயமாக எல்லாம் நிறைய பேர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அது உண்மை கிடையாது. எள்ளு வந்து பல்வேறு விஷயத்துக்கு யூஸ் பண்ணக்கூடியது இருக்குது. எள்ளு வீட்டில் இறஞ்சதுன்னா அது வந்து கேடு அப்படின்றதெல்லாம் வந்து உண்மை கிடையாது. எள்ளு இறஞ்சதுனா கேடு, கடுகு இறஞ்சதுனா கேடு. இதுக்கெல்லாமே நான் ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று போடணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், ரீல்ஸ் மாதிரி. அதாவது எதனால் அந்த மாதிரி சொல்லி வைக்கப்பட்டிருந்தது அப்படின்ற மாதிரியான விஷயமாக, அது வந்து எப்படி மாற்றி மருவி வந்து வேறு விதமாக மாறிவிட்டது அப்படின்ற மாதிரியான விஷயத்தையும் வந்து தெளிவுபடுத்த வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தேன். ஸோ அதை நம்ம அப்புறம் பார்க்கலாம். இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் வெள்ளை எள்ளு தான் உங்களுக்கு தேவை. இந்த வெள்ளை எள்ளு வந்து பார்த்தோம்னா வெள்ளை எள்ளும் சரி கருப்பு எள்ளும் சரி பல்வேறு விதமான பூஜைகளுக்கு நார்த் இந்தியாவில் ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய ஒன்று. அதே போல் வந்து பார்த்தோம்னா ஹோமங்களுக்கு நம்ம செய்கிற ஹோமங்கள், நானும் வந்து தினசரி வந்து பல்வேறு நபர்களுக்காக செய்யக்கூடிய ஹோமங்களும் சரி, பொது நலனுக்காக செய்யக்கூடிய ஹோமங்களும் சரி, நாட்டு மக்களுக்காக செய்யக்கூடிய ஹோமங்களும் சரி, அனைத்து ஹோமங்களிலுமே எள்ளு வந்து யூஸ் பண்ணுறோம் கண்டிப்பான முறையில். அந்த எள்ளு வந்து யூஸ் பண்ணுறது பல்வேறு விதமான சக்திகளை ஒரு சேர இணைத்து ரொம்ப சீக்கிரமாக ஒர்க் பண்ண வைக்கக்கூடியது அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்கிறது. ஸோ இந்த வெள்ளை எள்ளு நீங்கள் கொஞ்சம் வாங்கி வச்சுக்கோங்க தனியாக. அந்த வெள்ளை எள்ளு நீங்கள் வந்து சாப்பாட்டுக்கு சமையலுக்கு யூஸ் பண்ணாலும் சரி, சமையலுக்கு யூஸ் பண்ணலனாலும் வெள்ளை எள்ளு தனியாக வாங்கி வைத்துக்கொள்ள வேண்டியது. உங்களுக்கு தேவை வந்து பார்த்தோம்னா டிரான்ஸ்பரண்ட் ஜக் மாதிரி ஏதாவது ஒரு ஜக் வாங்கி வச்சுக்கோங்க. இது வந்து பிளாஸ்டிக்காக இருக்கிறத விட கிளாஸாக இருந்தால் நல்ல ஒரு பலன் தரும். டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும். டிரான்ஸ்பரண்ட் அப்படின்றது வந்து பார்த்தோம்னா உள்ளேருந்து பார்த்தா வெளியில் தெரியும் இல்லையா, அந்த மாதிரியாக இருக்கிறது. மூடி இருக்குல்ல, மேலே மூடி வந்து உங்களுக்கு டைட்டாக போட்டு மூடுற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் லைட்டாக ஓப்பன் பண்ணக்கூடிய முறையாக இருக்கும். மேலே கொஞ்சம் ஹோல்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா அது பெட்டராக இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு கஷ்டம் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கிளாஸ் இது இருக்கு இல்லையா, வாட்டர் டம்ளர், கிளாஸ் டம்ளர், அந்த கிளாஸ் டம்ளர் ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு மூடுறதுக்கு ஒரு மூடி எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து மூடி வைக்க வேண்டியது. அதில் வந்து தண்ணி நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தோன்னா தண்ணி வந்து ஒரு பாதி அளவு வந்து தண்ணி அளவோ அல்லது முக்கால் அளவோ தண்ணி விட்டு கொள்ள வேண்டியது. உங்களோட சைஸ் ஆஃப் தி அந்த ஜக்கோ அல்லது வந்து டம்ளரோ எந்த அளவுக்கு அப்படின்ற மாதிரியான விஷயம் பார்த்துக்கோங்க. இதை வந்து நீங்கள் வந்து சவுத் ஈஸ்ட்டில் வைக்க வேண்டியது. உங்கள் வீட்டில் வந்து கிழக்கு பகுதியிலே வைக்க வேண்டியது. தென்கிழக்கு பகுதியிலையும் தென்கிழக்கு பகுதி தேர்ந்தெடுத்து வச்சிங்கன்னா அது இன்னும் நல்ல பலன் தரும்னு வச்சுக்கோங்களேன். அது மாதிரி வைக்க முடியும்னா அந்த மாதிரியான வைங்க. இது நீங்கள் வந்து செய்யக்கூடிய நாள் அப்படின்ற மாதிரியான விஷயம் பார்த்தோம்னா செவ்வாய் சனி தவிர்த்து வேறு எந்த நாள்லையும் செய்யலாம். சன்செட்டுக்குள்ளே செய்யணும். இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா எந்த ஒரு நேரத்தில் நீங்கள் செய்கிறீர்களோ, உதாரணத்திற்கு காலையில் வந்து ஒரு 7 மணிக்கு நீங்கள் இதை செய்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சன்ரைஸ்லேருந்து சன்செட்டுக்குள்ளே செய்யணும். ஸோ காலையில் ஒரு 7 மணிக்கு நீங்கள் செய்கிறீங்கன்னா அதே வேலையாக நீங்கள் வந்து தினசரி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து பலன் வந்து ரொம்ப சீக்கிரமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். இதை வந்து எவ்வளவு நாள் செய்வது, அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா இதை வந்து பெண்கள் எல்லா நாள்லையுமே செய்யலாமான்னு பார்த்தா பெண்கள் எல்லா நாளுமே செய்யலாம். எவ்வளவு நாள் செய்யணும் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு எவ்வளவு நாள் அதற்கு உண்டான பலன் வர வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அவ்வளோ நாள் செய்யலாம். இல்லை நீங்கள் வந்து கொஞ்ச நாள் பார்த்துட்டு எனக்கு பலனெல்லாம் எதுவும் வரல அப்படின்ற மாதிரி உங்களுக்கு மனசுக்கு தோணுச்சுனாலும் அது வந்து உங்களோட இஷ்டம். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான். இதுக்கு வந்து பெரிய ஒரு டைம் எல்லாம் எடுக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். 2 மினிட்ஸ்க்கு மேலே அதிகப்படியாக உங்களுக்கு நேரம் எடுக்க போவதில்லை. இந்த வெள்ளை எல்லை எடுத்துக்கொள்ள வேண்டியது. கையில் வந்து ஒரு பிஞ்ச் எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு பிஞ்ச். அப்படி நம்ம வந்து மஞ்சள்லாம் சமையலுக்கு போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பிஞ்ச் எடுத்தால் போகிறோம். நிறைய எடுக்க வேண்டாம், ஒரே ஒரு பிஞ்ச் எடுத்துகிட்டா போகிறோம். இதுக்கு இந்த விரலில் தான் எடுக்கணும் அந்த விரலில் தான் எடுக்கணுன்றதெல்லாம் அவசியம் கிடையாது. ஒரு பிஞ்ச் எடுத்துகிட்டா போகிறோம். அதை எடுத்து நீங்கள் வந்து அந்த இப்போ பர்டிகுலர் பிளேஸ் வச்சுருக்கீங்களா அந்த இடத்துல வைத்துட்டு, இது வந்து மகாலட்சுமிக்கு ரொம்ப பிரீதியானது. வெள்ளை எல்லை வந்து நீரில் விடுவது மகாலட்சுமிக்கு ரொம்ப பிரீதியானதுன்னு சொல்கிறோம். நம்ம வந்து ஏதாவது ஒரு இடத்துல போயிட்டு நம்ம வந்து புனித நீர்களிலே கொண்டு போய் விடுவது அப்படின்றதுக்கு பதிலாக வீட்டிலே செய்கிறோம். அவ்வளோதான். சிம்பிள் கான்செப்ட் தான் இது. இது வந்து பெரிய ஒரு விஷயமெல்லாம் கிடையாது. இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வீட்டில் வந்து அந்த இடத்துல நீங்கள் எங்கே வச்சுருக்கீங்களோ அந்த இடத்துல நீங்கள் அந்த வெள்ளை எல்லை கையில் பக்கத்தில் கொண்டு போய் நின்றுக்கிறீங்க. நின்றுட்டு கிழக்கு பக்கமாகவோ
வடக்கு பக்கமாகவும் பார்த்து கொள்ளுங்கள். உங்களுடைய வீட்டில் வந்து ஒரு அனைத்து விதமான ஒரு தனதானியமும் எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக மனதிற்குள் சகல செல்வங்களும் இருக்க வேண்டும். உடல் செல்வம், நோயற்ற வாழ்வு, இந்த மாதிரி எல்லாமே இருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக மனதில் நினைத்துக் கொள்ளுங்கள். தினசரி ஒரே விஷயத்தை நினச்சிக்கோங்க. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விஷயத்தை நினச்சிக்காதீங்க. அது மாதிரியான விஷயமாக நினைத்துக்கொண்டு அதை நீங்கள் அது ஒரு 10 தடவையோ ஒரு 2 மினிட்ஸ் நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட மந்திரம் சொல்ல வேண்டியது. தனவசியம் ஆகர்ஷய ஆகர்ஷய, தன வசியம் ஆகர்ஷய ஆகர்ஷய. இதை வந்து ஒரு 2 மினிட்ஸ் சொல்லுங்கள். முதல்ல ஒரு இன்டென்ட் செட் பண்ணிக்கிறீங்க, சங்கல்பம். அதுக்கப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் இந்த விஷயம் சொல்கிறீங்க. டக்குன்னு அந்த எல்லை வந்து தண்ணிக்குள்ளே போட்டுடுறீங்க. அதுக்கப்புறம் அதை மூடி வச்சிடுறீங்க. மூடுறதுனா ரொம்ப டைட்டாக போட்டு நான் சொன்ன மாதிரி மூடாமல் ஏதாவது ஒரு நார்மல் டம்ளர் எடுத்து கூட மூடி வச்சிடலாம். நீங்கள் பாட்டுக்கு மூடி வச்சுட்டு நீங்கள் வந்து உங்களுடைய வேலையை பார்க்க போய்விடலாம். ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான். இதை என்ன பண்ணலாம், இது எத்தனை நாள் அந்த மாதிரி போடணும் அப்படின்னு பார்த்தா, வீக்லி ஒன்ஸ் ஏதாவது ஒரு நாள் தேர்ந்தெடுத்துக்கொள்ளுங்கள். அதில் வந்து அந்த தண்ணியிலேருந்து அந்த எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி அந்த தூக்கி நீங்கள் எங்கேயாவது போட்டுடலாம். பேஸ்கெட்டில் கூட போட்டுடலாம்னு வச்சுக்கோங்களேன். அந்த வாட்டரை வந்து ஏதாவது ஒரு மண்ணுக்கடியில் விடணும். வாட்டரை மட்டும் நீங்கள் நீருக்கு, நிலத்திற்கு, எர்த்த எலிமெண்ட்டுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க. அவ்வளவுதான். இந்த ஒரு விஷயம் தான், சிம்பிளான விஷயம். இதை செய்து பாருங்கள். அந்த மந்திரம் வந்து ஒரு 2 மினிட்ஸ் சொன்னால் போகிறோம். முதல்ல இன்டென்ட் செட் பண்ணிக்கலாம். இதை வந்து எல்லா மதத்தினருமே செய்யலாம், எல்லா ரிலிஜன்லேயுமே. இதில் வந்து இந்த தன விஷயம் ஆகர்ஷிங்கிறது குறிப்பிட்ட எதுவும் தெய்வ மந்திரம் கிடையாது. பொதுவாக நம்ம வந்து அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு மந்திரம். ஸோ இது வந்து விஷயத்தை நீங்கள் தாராளமாக செய்து பலனடையலாம். எனக்கு எப்படி இருந்தது அப்படின்றத கண்டிப்பான முறையில் நெக்ஸ்ட் ஒரு 1 மந்த் நீங்கள் இதை பார்த்துட்டோ அல்லது ஒரு 10 டேஸ் பார்த்துட்டோ எனக்கு கண்டிப்பான முறையில் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். நமசிவாயம்.